ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல மதி போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அதில் செலக்ட் ஆகிடுறாங்க. மதிக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா மதி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மதி இன்டர்வியூவில் என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. அதுவும் வந்து காலேஜில் வந்து என்னை வந்து பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், ஆமாம், ஸ்டார்டிங்லேயே வந்து என்னுடைய இன்டர்வியூ அட்டனை பார்த்த உடனே அவங்க என்ன அந்த காலேஜில் பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேலரியுமே எவ்வளோன்றது அதிகமாக சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் காலேஜில் 20 சொன்னாங்க, இப்போ அதை விட அதிகமாக தராங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. சூப்பர் மதி அப்படின்ட்டு கங்க்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க மலர் இருந்துட்டு. அப்புறமா பாக்கியராஜால பாராட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அத்தை மாமாக்கே வந்து பயங்கர ஷாக்கிங் தான். ஏன்னா இந்த அளவுக்கு சேலரி, இந்த அளவுக்கு வந்து மேலே ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ராகவுமே பாராட்டுறாங்க. பரவாயில்லமா, நல்ல வேலை தான் கிடைச்சிருக்கு, போன வேலை போனாலுமே நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் டக்குன்னு போயிட்டு சுரேஷை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரூம்ல இருப்பாங்க சுரேஷ். ரூமுக்கு போயிட்டு சுரேஷை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்றாங்க. உண்மையிலே நீங்க இல்லைன்னா இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்காதுன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களால தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கன்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில நீங்க பண்ண உதவியை மறக்கவே முடியாதுன்றாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்றாங்க. ஏன்னா வேலை போயிடுச்சுன்னு ரொம்ப நான் உடஞ்சு போயிருந்தேன்றாங்க. ஆனா நீங்க எனக்கு ஆறுதலா இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்து இப்படி ஒரு விஷயத்த நீங்க எனக்காக செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்றாங்க. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றாங்க. எனக்கு வேலை கிடைச்சு அதிகமான சம்பளம் கொடுத்து இந்த அளவுக்கு எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான், உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்ன்றாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சுரேஷ் இருந்துட்டு, இங்க உன்னுடைய டேலண்ட்டுக்கு உனக்கு நீ செலக்ட் ஆயிருக்க, அவ்வளவுதான், இது நான் என்ன பண்ண சொல்ல, அதனால சும்மா நீ தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க. நீ எங்கேயோ போக வேண்டியவ, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு அட்வைஸ் பண்றாங்க. மதி இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன இவ இப்படிப்பட்ட ஆளா, இவ இந்த அளவுக்கு வந்து நம்மள கட்டி பிடிச்சிக்கிறா அப்படின்ற மாதிரி சுரேஷ் மதி கட்டி பிடிச்சதை நினைச்சு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.